அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 29/3/2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி 15ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் குற்றங்கடிதல், குறள் 432. இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. தெளிவுரை. பொருள் கொடுக்காத தன்மையும் மாண்பில்லாத மானமும் தகுதி இல்லாத மகிழ்ச்சியும் தலைவனாக இருப்பவனுக்குரிய குற்றங்களாகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: சொந்த ராசியில் கும்பத்தில் சனி விளிம்பில், சந்திரனும் கும்பத்தில் இருக்கிறது. சுக்கிரன் புதன் இரண்டுமே வக்ரம் மீனத்தில், அதோடு கூட சந்திரனும் சூரியனும் ராகுவும் கூட. ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் விளிம்பில் இருக்கிறது. கன்னியில் கேது, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். வேலையில் இருப்போருக்கு நீங்கள் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். இன்று தொழில் விஷயமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புதிய ஒப்பந்தம் அல்லது பணம் விஷயமான பயணமாக இருக்கும். குழந்தைகளுக்கு கலைகள் மீது நாட்டங்கள் ஏற்படும். சிலருக்கு இன்று பணியிடங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். பணியை விட்டுவிடும் எண்ணம் கூட தோன்றும். இன்று காதலில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் பயம் உண்டாகும். தொழில் இடங்களில் மன அழுத்தம் அதிகமாகும். இன்று பெரியோர் நட்பு கிடைக்கும். அவர்கள் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆசையும் அத்தியாவசியமுமான வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்கள் வாங்குவீர்கள். இன்று புதிய தொடர்புகள் உண்டாகும். வயதான உறவினர்களுக்கு உடல்நல சிக்கல் ஏற்படும். அஜீரண கோளாறுகள் உண்டாகும். திருமணமாகி நிறைய வருடங்கள் ஆகிவிட்டது தான், குழந்தை இல்லை. மருத்துவ முறையில் பிறக்கும் என மருத்துவர் ஊர்ஜிதம் செய்ய அதற்கு நிறைய செலவாகும் என்பதால் இருக்கும் நிலம் விற்று செலவு செய்ய முடிவு எடுப்பீர்கள். வெகு சிலருக்கு குழந்தை பிறப்பில் மருத்துவம் எடுத்தும் கூட பலனில்லை. குழந்தை தத்து எடுத்துக்கொள்ளலாம் என்று இரு வீட்டாரும் பேசி சம்மதித்து அதற்கான விஷயங்களை கவனிப்பீர்கள். என்று கிராமத்தில் வாங்கி போட்ட நிலங்களில் ஒன்றை விற்று இப்பொழுது இருக்கும் டவுனில் வீடு ஒன்று வாங்கவும் திட்டம் எடுப்பீர்கள். மருத்துவத்துறையில், அதுவும் குறிப்பாக பல், நரம்பு, காது, மூக்கு, தொண்டை மருத்துவராக இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் நல்ல வருமானமும் கிடைக்கும் காலம் இது. உங்கள் தொழில் நிறுவனங்களில் கடுமையாக உழைக்கக்கூடிய நேர்மையான, சிறுவயதிலிருந்தே உங்களிடம் வேலை செய்பவர் கடினமான வேலையை மேலதிகாரி இவருக்கு நம்பிக்கையுடன் தருவார். அதை அவர் திறம்பட செய்து முடித்து விடுவார். பொறுப்பான அவருக்கு புதிய கிளைக்கு பதவி உயர்வோடு கூடிய சம்பளமும் கொடுத்து கௌரவப்படுத்துவீர்கள். என்று இன்னும் 2 வார காலங்களுக்கு சில இயற்கை சீற்றங்களை நாம் கேள்விப்படுவோம். இன்று உணவகம், பால், கொரியர், விடுதி, மருத்துவமனை, கடல், உப்பளம், படகு இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று வேலம்மாள், நாகராணி, நாகம்மாள், அபி, வாசுகி, மாலினி, சசிகலா, சக்திவேல், ஞானமுத்து, பூர்ணகலா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வலதுகண் குறைபாடு, அக்கி, எலும்பு தொடர்பான நோய்கள், பல் உபாதைகள், கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள், கடினமான பகுதி உடைந்து சிதறுதல், கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி, சூடு தொடர்பான நோய்கள் இப்படியாக ஏற்படும். இன்று சமையலில் நெல்லிக்காய், ஊறுகாய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், பாகற்காய், கீரை இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இனிப்பு வகைகளின் மீது அலாதி பிரியம் ஏற்படும். இன்று வெள்ளை, மஞ்சள், ப்ளூ மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான். அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.